அன்புமணி நடைபயணத்துக்கு தடை கோரிய ராமதாஸ் மனு மீது நடவடிக்கை எடுக்க டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ராமதாஸ் மனு மீது நடவடிக்கை எடுக்க அனைத்து எஸ்பிகளுக்கும் டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். அன்புமணி நடைபயணத்தால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என ராமதாஸ் கூறியிருந்தார். அன்புமணி நடைபயணம் மேற்கொள்ள தடை கோரியிருந்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீத் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினீத் சரவணன், ஏற்கனவே தடை கோரிய நிலையில இப்ப அந்த மனு மேல நடவடிக்கை எடுக்க டிஜிபி உத்தரவிட்டிருக்காரு. உத்தரவுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, முழு விவரம் என்ன? பாமகனுடைய தலைவர் அன்புமணி ராமதாசனுடைய நடைபயணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என நேற்று முன்தினம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலிருந்து காவல்துறை தலைமை இயக்குனர் அதாவது டிஜிபியிடம் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு மீது தற்பொழுது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய நிறுவனருடைய அனுமதி இல்லாமல் கட்சியினுடைய கூடி நிர்வாகிகள் சந்தித்து பிரச்சாரம் பயணம் மேற்கொள்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என ராமதாஸ் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு மீது தற்பொழுது டிஜிபி அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அதில் அன்புமணி ராமதாசனுடைய நடைபயணத்திற்கு அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் அனுமதி வழங்கக்கூடாது என கூறப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய நிறுவனர் அனுமதி இல்லாமல் கட்சியினுடைய கொடி நிர்வாகிகள் சந்தித்து பிரச்சார பயணம் மேற்கொள்ள தடுத்து நிறுத்த வேண்டும் என ராமதாஸ் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்த அடிப்படையில் தான் டிஜிபி அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் அனைத்து மண்டல காவல்துறையினருக்கும் இந்த சுற்றறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பாக நேற்றைய தினம் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது அன்புமணி ராமதாஸ் அவருடைய பிரச்சார பயணத்தினால் வட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் தடையை மீறி பிரச்சாரம் பயணத்தை மேற்கொண்டால் முழுமையாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும், அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்று ராமதாஸ் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. பாமகனுடைய நிறுவனர் ராமதாஸுக்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக மோதல் போக்கு தீவிரமடைந்த நிலையில் 2026 தேர்தலை மையப்படுத்திதான் அன்புமணி ராமதாஸ் இன்று மாலையில செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் தன்னுடைய தமிழக மக்கள் பயணத்தை தொடங்கியிருந்தார், பிரச்சார பயணத்தை தொடங்கியிருந்தார். தற்பொழுது பிரச்சார பயணம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பாக பிரச்சார பயணத்தை காவல்துறையினர் அனுமதிக்கக்கூடாது என டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் ராமதாஸ் தரப்பிலிருந்து மனு அளிக்கப்பட்டிருந்தது. அந்த மனுவில் தான் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதும் கட்சியினுடைய நிறுவனர் அனுமதி இல்லாமல் எந்தவிதமான பிரச்சார பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது, மக்கள் சந்திப்பை மேற்கொள்ளக்கூடாது என மனுவில் ராமதாஸ் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் டிஜிபி தரப்பிலிருந்து இந்த சுற்றறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடையை மீறி ஒருவேளை அவர்கள் நடைபயணத்தை மேற்கொண்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதோடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல வட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என ராமதாஸ் குறிப்பிட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் இந்த அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் சங்கர் ஜிவால் அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் இந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். ராமதாஸ் தடுத்த நிலையிலும் கூட அதை மீறி அன்புமணி ராமதாஸ் நடைபயணத்தை தொடங்கிய முதல் நாளிலேயே இந்த சிக்கல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்த உத்தரவு அவரோட நடைபயணத்துல முற்றிலுமாக பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நடைபயணம் இனி நடக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அல்லது அன்புமணி ராமதாஸ் தரப்புல இருந்து ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? குறிப்பாக மே 28ஆம் தேதிக்கு பிறகாகவே கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டு விட்டார். அன்புமணி அவர்கள் கட்சியினுடைய செயல் தலைவராக தொடர்வார் என ராமதாஸ் தொடர்ந்து தன்னுடைய பேட்டியிலும் தன்னுடைய பல்வேறு இடங்களிலும் இதை குறிப்பிட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் செயல் தலைவராக இதை அன்புமணி ஏற்றுக்கொள்ள வேண்டும், கட்சியினுடைய தலைவர் நான் தான், கட்சியினுடைய நிறுவனரும் நான் தான், என்னுடைய நடவடிக்கையின் கீழ் தான் அனைத்து நிர்வாகிகளும் செயல்பட வேண்டும் என ராமதாஸ் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அன்புமணி அவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரை தொடர்ந்து ராமதாஸுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் நீக்கிவிட்டு புதிதாக நிர்வாகிகளை நியமிப்பார். ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் புதிய நிர்வாகிகளை நியமித்தார், பழைய நிர்வாகிகள் தான் தொடர்வார் என தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலையும் சுற்றறிக்கை வாயிலாக தெரிவித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் தான் இன்று மாலை திருப்பூரில் நடைபெறக்கூடிய இந்த முதல் பிரச்சார பயணத்தை அன்புமணி தொடங்கக்கூடிய சூழ்நிலையில டிஜிபி தரப்பிலிருந்து இந்த சுற்றறிக்கை வாயிலானது அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் அனுப்பியிருக்கிறது. நாளைய தினம் இந்த சுற்றுப்பயணம் அன்புமணி தரப்பிலிருந்து தொடரப்படுமா அல்லது முன் அனுமதி கோரி நீதிமன்றத்தை நாடுவார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நாளை காலை அதிகாலை நேரத்தில் அன்புமணி தரப்பிலிருந்து பாமகவுடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு செல்வார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற அனுமதி பெற்று இந்த நடைபயணத்தை தொடர்வார்களா என்று அவர்களுடைய தரப்பிலிருந்து இதுவரை விளக்கம் அளிக்கவில்லை. இதற்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கிறது. நீதிமன்றத்தை சென்றுதான் முன் அனுமதி பெற்று இந்த நடைபயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அன்புமணி தரப்பும் தயாராக இருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது. பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலிருந்து இதற்கு காவல்துறையினர் முழுமையான அனுமதி வாங்கக்கூடாது, பாமகவுடைய நிறுவனர் நான் தான், பாமகவுடைய தலைவரும் நான் தான், என்னுடைய தலைமையில் தான் கட்சியினுடைய செயல்பாடுகள் அனைத்துமே இருக்கும், நான் சொல்லும் அடிப்படையில் தான் பாமகவுடைய கௌரவ தலைவர் இருக்கக்கூடிய ஜி.கே. மணி உட்பட
நிர்வாகிகள் சொல்லும் அடிப்படையில் தான் கட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். கட்சியினுடைய கொடியையும் மக்கள் சந்திப்பையும் தன்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் நடத்தக்கூடாது என ராமதாஸ் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அன்புமணியுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து கட்சிக்கு எதிராக இருப்பதால் ராமதாஸ் தொடர்ந்து அன்புமணிக்கு எதிராக பேசியிருந்திருந்தார். இந்த நடவடிக்கையை மீறி செயல்பட்டால் கட்சியினுடைய நிர்வாக ரீதியான அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஏற்கனவே ராமதாஸ் பேசியிருந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் இன்று திருப்பூரில் தன்னுடைய 100 நாள் நடைபயணத்தை தொடங்கியிருக்கிறார். காவல்துறை தரப்பிலிருந்து அனுமதி தரப்படாது எனக்கு குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் பாமக நிறுவனர் ராமதாஸுடைய அனுமதி இல்லாமலோ அது குறித்தான கடிதம் இல்லாமலோ அனுமதி அளிக்கக்கூடாது என டிஜிபி சங்கர் ஜிவால் தரப்பிலிருந்து அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பிற்கும் இந்த சர்க்குலர் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி வினேஷ் சரவணன்.